பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். கதிரோட ட்ராவல்ஸுக்கு பழனி வராங்க. அங்கே 2 பேரும் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் கேட்குறாங்க, சரி நீங்கள் என்னுடைய ட்ராவல்ஸ்க்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட பழனிக்கு, நானா அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு தெரியாதேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குன்னு 2-3 நாள் வாங்க கற்றுக்கோங்க, அப்புறம் தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுனால கதிர் திரும்பவும் கேட்குறாங்க, என்ன உங்கள் மச்சான் கடையை விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அடுத்து கதிர் வீட்டுக்கு போனதும் அங்கே வந்து ராஜி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. குமார் வந்து பேசிட்டு போனதை நினச்சிட்டு இருக்காங்க. ராஜி எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நீயும் வான்னு சொல்லிட்டு போனால் எப்படி வருவாங்க, பிரச்சனையெல்லாம் பண்ணுறதும் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல மாதிரி கூப்பிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிகிட்டு இருக்காங்க. எப்படி பிறந்த நாளைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த டைமில் கதிர் வராங்க. கதிரியை பார்த்ததுமே ராஜி தனியாக பேசிகிட்டு இருக்கா, பேய் கூட பேசிகிட்டு இருப்பாளான்னு சொல்லிட்டு போய் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன உனக்கு பேய்கிட்ட பேசுகிற பவரெல்லாம் இருக்குது, தனியாக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, என் அண்ணன் இன்றைக்கி ட்ராவல்ஸ்க்கு வந்திருந்தான், அதனால அவருடைய பாட்டியோட பிறந்த நாளைக்கு வர சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன உங்கள் பாட்டியோட பிறந்த நாளைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பாட்டியோட பிறந்த நாள் நாளைக்கு எல்லாம் கோவிலில் செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அதனால அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, 2 குடும்பமும் சேராமல் இருக்கிறது. இந்த பிறந்த நாள்லையாவது சேரணும்னு நினச்சி நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உன் அண்ணன் என்ன இவ்வளோ நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. மாறினது நல்லது தானேங்க, ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சரி நீ கண்டிப்பாக நாளைக்கு பாட்டியோட பிறந்த நாளைக்கு போவேன்னு சொல்லிட்டு கதிர் வாக்கு கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசி முடிச்சதும் போயிட்டு படுக்கிறாங்க. அடுத்து அங்கே செந்தில் வந்து ரொம்பவே லேட்டாக வராங்க. கோட்ரஸ்க்கு கால் பண்ணி பார்த்துமே வராமல் இருக்காங்க. அது தூக்கமே இல்லாதனால மீனா எந்திரிச்சு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் நடந்த எல்லா சந்தோஷமான விஷயத்தையுமே மீனா நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தோமே அப்படியெல்லாம் இருந்தோமேன்னு சொல்லிட்டு அழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் செந்தில் வராங்க. வந்ததுமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்போ, என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்ன இன்றைக்கி இல்லையே வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க, சரி போனது தான் போனீங்க, சீக்கிரமாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கையே சரியாதனால ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, என்ன நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. காசே பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இதுக்கு மட்டும் எப்படி பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ட்ரீட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வேரோட ஒரு செடியை பிடின்னு வந்து இங்கே இன்னொரு இடத்துல நட்டு வச்சிங்களா, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட அதை பற்றி யோசிச்சிங்களா, என்னை பற்றி யோசிச்சிங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உன்னை பற்றி என்ன யோசிக்கணும், பக்காவுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. யாருமே இல்லாமலாம் இல்லை இருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் அந்த மிஸ்டர் பாண்டியனோட கொடுமையிலேருந்து இங்கே தப்பிச்சு வந்தேன், ஆனால் நீ இங்கே வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு டார்ச்சலாக, நீங்கள் தான் எனக்கு டார்ச்சலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சண்டை போடுறாங்க. அடுத்து 2 பேரும் சண்டை போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. சக்திவேலும் அப்பத்தா எல்லாருமே ஒரு குடும்பமாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்கள் பிறந்த நாள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிறந்த நாளும் வேணாம், எந்த கொண்டாட்டமும் வேணான்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. ஏன் அப்பத்தா அப்படி சொல்கிறீங்க, கொண்டாட தான் போகிறோம் நாளைக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள் உங்கள் பிறந்த நாளை நாங்கள் எப்படி ஜேன்னு கொண்டாட போகிறோம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறோம் எல்லாரும், நீ இந்த நாளை மறக்கவே முடியாத மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா இங்கே பாருடா, எனக்கு எந்த பிறந்த நாளும் வேணான்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பசங்களும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவோட பிறந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாட போகிறாங்க, என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.